அப்பா செம்ம டயர்டா இருக்கு. நைட்டுக்கு டின்னர் வேற பண்ணனும். மா அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், நம்ம வெளிய ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிக்கலாமா? சரி. என்ன ஆர்டர் பண்ணலாம்? பிரியாணி. பிரியாணியா? இன்னைக்கு வெஜிடேரியன் தான். அப்படியா? சரி, இட்லி தோசை ஏதாவது சொல்லிவிடு. காலையில அதுதானே சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸ். ராத்திரியில போய் ஃப்ரைட் ரைஸா? எப்படிங்க ஜீரணமாகும்? அம்மா ரசம் சாதம் சொல்லுமா. ஹோட்டல்ல இருந்து ரசம் சாதம். மத்தியானமே எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். நீங்களே எதனா ஆர்டர் பண்ணுங்க. மாமா நம்ம எல்லாரும் பீஸா சாப்பிடலாம், டிஃபரெண்டா இருக்கும். எனக்கு ஓகே. எங்களுக்கு பர்கர். டேய் 4 பேருக்கு பிஸாவே ஆர்டர் பண்ணடா. பா நீங்க சொல்றதையும் மதிக்க மாட்டாங்க, நான் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. தொலை எழுத்து. என்ன மேடம், கிச்சன்ல இருந்து செம்ம ஸ்மெல் வருது. பன்னீர் 65 டா. பன்னீர் 65. எங்க காட்டு. இந்தா டேஸ்ட் பண்ணு. எப்படி இருக்கு? டேஸ்ட் செம்மையா இருக்கு. எந்த கடையில வாங்குன? கடையில வாங்குனதா? பின்ன யூடியூப் பார்த்து நானே செஞ்சது. யூடியூப் பார்த்து நீயே? வேற லெவல். மேஞ்சிக்கிட்டே போது பாரு எருமை. வாவ் பன்னீர். கை வைக்காத. இப்பதான் அவன் எடுத்துட்டு போனான். அவன் எதுவும் சொல்லாம என்ன அடிக்கிறீங்க? அவன் எவ்வளவு அழகா வந்து கேட்டு போனான். வந்த உடனே அப்படியே உள்ள கை விடுற. என்ன இருந்தாலும் பெரியவன் தான். சாப்பிடுறதுக்கு கூட இந்த வீட்ல பெரியவங்க சின்னவங்கன்னு பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்கம்மா. டேய் எவ்வளவு நேரம்டா படம் பாப்ப? மா மீட்டிங். ஓ ஓ மீட். ஓ ஓகே. மா டேய் உன்னை எவ்வளவு நேரம்டா சாப்பிட கூப்பிடுறது? இப்ப நீ வரியா வரலையா? இப்ப நீ வரல லேப்டாப்பை தூக்கி போட்டு உடைச்சிருவேன். சரி வரமா போமா. என்ன ஆபீஸோ என்ன வேலையோ. அண்ணா என்ன ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. ஓ ஹெட்போன்ஸ் தாயேன். என்னோட இயர்போன்ஸ் கொடுத்தல்ல. அது ஒன் செட் கேக்கலண்ணா. என்னவோ. இந்தா புடி. தேங்க் யூ அண்ணா. அச்சி ஓடு. புதுசா ஹெட்போன்ஸ் கிடைச்சிருக்கு. புதுசுதான். நல்லா கேக்குது. நான் ஹெட்போன்ஸ் கேட்டா அவனுக்கு புதுசா ஏர்போர்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது பண்ணணுமே. ஐடியா. தண்ணிக்குள் போட்டு முக்கிடுறேன். அடியே ஏய் என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா குடு. அதை என்கிட்ட குடு 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 குடு. எப்ப இதெல்லாம் நீ பண்ணிட்டு வீட்டு சும்மாவே இருக்க முடியாது. தாண்டம். இதுக்கப்புறம் என் பொருள் எதனா தொட்ட நீ செத்த. தங்கமயிலுக்கு மயில நான் பிச்சிருவேன். போடா நீ ஒன்றும் அழகு மயிலே கிடையாது. இந்த வீட்டில் ஏன் தான் ரெண்டாவதா வந்து பிறந்தனோ. ஏய் சரி நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பேசுறேன். மா மா என்னடா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? வாசு ஏஜ் ரீவைட்டலைசிங். ஏய் அன்னைக்கு கேட்டேனே வாசுவோட ஃபேஷியல் பியூட்டி ஆயிலா? வாவ் பிடிச்சிருக்காமா? இது எப்படா வாங்குன? சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல. தேங்க்ஸ்டா. ஒரே சந்தோஷம்தான். சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேம்மா. என்ன இவன் நம்பருக்கு பொண்ணு ஃபோன் பண்ணுது? பிரியாவா? செத்துட்டேன். மாமா மாமா இங்க பாருமா, ஏதோ ஒரு பொண்ணு இந்த டைம்ல கால் பண்ணுது. டேய் சந்துரு. மா யாருடா இவ? மா அது வந்து ஐயோ நான் எப்படி நான் சொல்றது? யாருன்னு கேளுமா கேளுமா கேளு. செம்ம அழகா இருக்கால. ஆமாலம்மா. மா என்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கொலீக்மா. கொலீக்லாம் இருக்கட்டும், பக்கத்துல ஹாட்டின்னு கேளு. ஏதாவது பாசமான பொண்ணா இருக்கும். சும்மா இதெல்லாம் போய் அவகிட்ட கேட்டுட்டு. கரெக்ட்மா. ஏய் ஒரு நாள் ராத்திரி டின்னர் கூட்டிட்டு வா. ஓகேமா. செம்மையா சமைச்சு போடலாம். ஹோ டின்னர் கூப்பிடுறீங்களா? நான் நைட்டு வெளியே போனா தப்பு, ஆனா இவன் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவான், நீங்க டின்னர் கூப்பிடுவீங்க. அதுவும் நல்லா சமைச்சு வேற தருவீங்க. அவன் எது கேட்டாலும் உடனே டான் டான் வந்துரும். நான் எது கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது. இல்லைன்னா வாங்கியே தர மாட்டீங்க. இந்த வீட்டில் எனக்கு எந்த மரியாதையும் இல்லை.
எல்லாமே அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி போயிட்டு இருக்கு. எனக்கு எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். நான் ஏன் பிறந்தனே தெரியல. எல்லா கஷ்டமும் நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இந்த வீட்ல. ஒருத்தராவது எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா இந்த வீட்ல? அப்புறம் ஏன் என்ன பெத்தீங்க? யூ மைட் பி an accident. டேய் சும்மா இருடா. எப்ப பாரு சும்மா அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடி செல்லம் இப்படி பேசிட்ட? நீ இந்த வீட்டு மகாலட்சுமி. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல அஷ்டலட்சுமியும் வந்துச்சு தெரியுமா? இனிமேல இருந்து அம்மா நீ சொல்றதான் கேட்பேன். ஓகேவா? அழக்கூடாது. லவ் யூ மா. ஐயோ, funny girl.